என்ன மாதிரி ஒரு லூசு பையன் யாருமே இருக்க மாட்டான். போட் மெட்ரோக்கு முன்னாடியே தான் நின்றுருக்கோம். ஆனால் அதை பார்க்காம நாங்கள் போயிட்டு அங்கே இருக்க விட்ட செட்டா போட் மெட்ரோ எங்கே இருக்கு அப்படி நான் பாட்டு பைத்தியமாட்டு கேட்டுருக்கேன். பார்த்தா போட் மெட்ரோக்கு முன்னாடியே தான் நின்றுருக்கோம். ஸோ இதான் வந்து போட் மெட்ரோ இல்லை வாட்டர் மெட்ரோ எல்லாமே ஒன்று தான். போட் மெட்ரோக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெஹிக்கிள்ஸை கேரி பண்ணிட்டு போகிற போட் இருக்கும்ல, அது இங்கே இருக்கும். நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ இங்கே நிற்கிற காரு, அந்த சைடு நிற்கிற பைக்கெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிளில் வர போட். இந்தோ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ட் கொச்சிக்கு போவாங்க. ஃபோர்ட் கொச்சிலேருந்து திரும்ப இங்கே வரும். வெஹிக்கிள் கேரி பண்ணுற போட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு 10 ருபீஸ் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி போயிருக்கேன். காருக்கு என்ன ரேட்டுன்னு தெரில, பட் பைக்குக்கு வந்து 10 ருபீஸ் தான். இந்தியாவோட ஃபஸ்ட்டு போட் மெட்ரோ வந்து கொச்சியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட் மெட்ரோ வந்து எப்போவுமே வந்து கொச்சி தான். இங்கே வந்து நீங்கள் அந்த நிறைய இடத்துல வந்து இந்த வாட்டர் ஏரியாஸ் அதிகமாக இருக்கனால வந்து ஸோ உங்களுக்கு போட் மெட்ரோ டிக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் ஹையாலாம் இருக்காது. 10 ருபீஸ், 20 இல்லை 30 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த வண்டிலாம் வருது பாருங்களேன் உள்ளேருந்து. ஸோ வண்டி வந்ததுக்கப்புறம் இந்த வண்டிலாம் வந்து அப்படியே போய் அந்த போட்டில் அப்படியே உள்ளே ஏறிக்கும். டிக்கெட் எடுத்துட்டோம். வைப்பின்லேருந்து ஹைகோர்ட், அதாவது மெரின் டிரைவ் கிட்ட இருக்க ஸ்டாப்பிங் பேர் வந்து ஹைகோர்ட்னு சொல்லுவோம். அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 40. ஸோ நாங்கள் 80 ருபீஸ்க்கு வந்து டிக்கெட் எடுத்துருக்கோம். போட் மெட்ரோ வந்து எப்போல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும்னா காலையில் 9 AM நைட்டு வந்து 7:20 வரைக்கும் உங்களுக்கு எல்லா பிளேசஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதான் வந்து மெட்ரோ டைமிங் உங்களுக்கு.